வவுனியா நெலுக்குளம் செட்டிக்குளம் வீதியானது தற்பொழுது தார் வீதிகளாக போட்டு இந்த வீதிகள் அனைத்தும் கிரவல் வீதிகளாக ஆக்கப்பட்டமையினால் பாடசாலை பிள்ளைகள் உத்தியோகத்தர்மார் பொதுமக்கள் எவருமே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் சுவாசிக்க முடியாத நிலைமை, இதனால் சுகாதார சீர்கேடு மற்றது அடிப்படை தேவைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் 2-3 சக்தி அதுகளுக்குள்ள ஊடகங்களுக்கெல்லாம் அறிவித்தும் எந்த ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரமும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் மீண்டும் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எடுத்தும் இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் தொடர்ச்சியாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். செய்தும் எந்த விதமான பலனும் அளிக்கப்படவில்லை. எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை சீர்திருத்தம் செய்து தரும்படி மிகவும் தாழ்மை. எங்களோட நேரியகுளம் ரோட் நெல்குளம் ஊடாக அந்த ரோட் சரியான கேவலமாக கிடக்குது. குண்டும் குழியும் கிரவலை பதிச்சு இதுக்குள்ளால எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. டஸ்ட் அடித்து எல்லாருக்கும் நோய், காய்ச்சல், இருமல், ஆஸ்பத்திரிக்கு போனால் மருந்து இல்லை. அதால் பெரிய கஷ்டப்படுறோம். கிணறுகளும் எல்லாம் மாசடைஞ்சு போச்சு. தண்ணி வசதி எங்களுக்கு குடிக்கலாமல் இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இந்த ரோட்டால். இந்த ரோட்டை எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம், செய்து தர சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு தர இல்லை. அப்புறம் வீட்டு வாசல் எதுலேயுமே சாப்பாடுகள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பிரச்சனையாக கிடக்கு. நாங்கள் அன்றாட வேலைக்கு போகிறாக்கள் எங்களுக்கு இதால் மினக்கட்ட எங்களுக்கு வேலைகளும் பாதிக்கப்படுது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாம் இந்த கிராம மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட சனம் தான் எங்களுக்கு சரியான பாதிக்கப்படுது இந்த ரோட்டால். இதை நாங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம், திருத்தி தரது சொல்லி ஒருத்தருமே செய்து தர மாதிரி இல்லை. ஆனபடியாக நாங்கள் நெடுகளும் இந்த ரோட்டு மாதிரியிலே நாங்கள் நெடுகளும் செய்யத்தான் வேணும். செட்டிக்குளம் பிரதான வீதியாக அமைந்திருக்கின்ற நெலுக்குளம் பாதையானது எங்களுக்கு அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாளடைவில் மக்கள் அதிகமாக இதில் பயணிக்கின்ற பிரதான பாதையாகவும், மற்றது இந்த பாதையில் அதிக வருமானம் தரக்கூடிய பாதையாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பாதையினூடாக செல்கிற மக்கள் நிறைய பிரச்சனைக்கு உட்படுகின்றார்கள். ஒரு நாளைக்கு 35 பஸ்ஸுக்கு மேற்பட்ட வாகனங்கள் செல்கின்றன. இது சம்பந்தப்பட்ட எவரோடு நாங்கள் கதைத்து கூட இதுக்குரிய நடவடிக்கை எதுவும் நடைபெறவில்லை. நிறைய ஊடகங்களுக்கு அறிவித்து கூட இது நாங்கள் சக்தி டிவி ஊடாக சொல்லி கூட எந்த விதமான நடவடிக்கையும் நடைபெறவில்லை. ஆகவே மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் என்று. எனவே இது சம்பந்தப்பட்ட எவராக இருந்தாலும் உடனடியாக இந்த இடத்தில் இறங்கி எங்களுக்கு இந்த வீதியை புனரமைத்து தருமாறு உங்களை பணிவன்புடன் நேரியாக்குளம் வீதியாக கம்மன புளியாங்குளம் இந்த பாதை மிக மோசமாக இருக்கிறது. ஸ்கூல் மாணவர்கள் இந்த ரோட்டில் போகிறதுக்கு பெரிய கஷ்டப்படுறார்கள். இவர்கள் வாகனங்கள் புழுதி எங்களால் கடைகள் இருக்கும் தொழில்கள் செய்ய இல்லாமல் இருக்கின்றது. சில கடையில் சில்லற கடைகள் இங்கே டெய்லர் ஷாப்புகளும் ஒரு கடையும் செய்ய இல்லாமல் இருக்குது. பெரிய கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து இந்த அரசியல்களும் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ரோட்டை தயவு செய்து நல்லபடியாக செஞ்சு தருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். பேப்பரில் வருவோம் தானே அரே இது என்னென்ன தெரியும் அங்கே போக இந்த புழுதி எப்படி கழிச்சிடும் சரி வராது அந்த புழுதி அப்படி இதான் அள்ளி வர புழுதி